தமிழ் திரையுலகில் இருக்கும் எத்தனையோ பேர் ஒரு படத்தில் நடிக்கும்போது காதலித்து திருமணம் செய்து கொண்டிருக்காங்க. இதில் சிலர் இடையிலேயே விவாகரத்து செய்திருக்கிறாங்க. ஒரு சிலர் நெடுங்காலம் ஒன்றாக வாழ்ந்து வந்திருக்காங்க. இதில் சில கைகூடாத காதல்கள் கூட இருக்குது. அதில் ஒன்றுதான் கமல் மற்றும் இன்னொரு பிரபல நடிகையுடையது. இது குறித்த முழு தகவலை இன்னைக்கு பார்க்கலாம். இந்திய திரையுலகில் முக்கிய நட்சத்திரமாக விளங்குவோர் தான் கமலஹாசன். 5 வயதில் திரையுலகில் நுழைந்த இவர் இப்போது நடிப்புத்துறைக்கே புது சிம்ம சொப்பனமாக இருக்கிறாரு. இவரது இளமை காலத்தில் இவருக்கு சில காதல் கதைகளும் இருக்கிறது. கமலஹாசன் தனது இளமை காலத்தில் காதலித்த அந்த நடிகையை இப்போது வரை மறக்கவில்லை என்கிற பேச்சும் இருக்கிறது. இந்த உயிர் காதலி தமிழ் நடிகை கிடையாது, மலையாளத்திலிருந்து நடிக்க வந்தவர். இவர் கமலுக்கு ஜோடியாகவும் ஒரு படத்தில் நடித்திருக்கிறார். இருவரும் அபூர்வ ராகங்கர் படத்தில் முதல் ஜோடியாக நடித்தார்கள். அதிலிருந்து இருவருக்கும் காதல் பிறந்தது. ஆனால் அந்த நடிகையின் தாய் இதற்கு ஒப்புக்கொள்ளாததால் இவர்களின் காதல் இணையவில்லை. அந்த நடிகை வேறு யாரும் இல்லை, நடிகை ஸ்ரீதிவ்யா தான். ஸ்ரீவித்யா, கமல் இருவருமே தங்களின் காதல் குறித்து வெளியில் பேசியிருக்கின்றனர். கைகூடாத தங்களின் காதல் ஒரு பக்கம் இருந்தாலும் இருவரும் அவ்வப்போது ஒரே படத்தில் சேர்ந்து நடித்திருக்கிறார்கள். இருவரும் பிரிந்த பிறகும் ஸ்ரீதிவ்யா கமலுக்கு ஒரு படத்தில் தாயாகவும் இன்னொரு படத்தில் மாமியாராகவும் நடித்திருக்கிறார். ஸ்ரீதிவ்யா கமலுக்கு தாயாக அபூர்வ சகோதரர் படத்தில் நடித்துள்ளார். பின்னர் காதலா காதலா படத்தில் மாமியாராக நடித்தார். ஸ்ரீதிவ்யா தனது மரண படுக்கையில் இருக்கும்போது கூட கமலை கடைசியாக பார்க்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இருவரும் சேர்ந்து நிறைய படங்கள் பண்ணதுனால அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள இருந்த அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாச்சுன்னு சொல்லலாம். சினிமாவை பொறுத்த வரைக்கும் நம்ப முடியாத நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். அதில் கமலஹாசன் அண்ட் ஸ்ரீவித்யாவோட காதல் மிக முக்கியமானதுன்னு சொல்லலாம். அபூர்வராங்கல் படத்தில் முதலாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஸ்ரீவித்யாவோட மனைவியாக இருப்பாங்க. அந்த படத்தில் கமலஹாசன் ஒரு சின்ன ரோல்லாம் பண்ணியிருப்பார். அந்த தப்பு தாளங்கள் படத்தில் பார்த்திங்கன்னா இவரோட கதாபாத்திரம் வேறு லெவலில் டிசைன் பண்ணியிருப்பாங்க. 2 பேருக்கும் காதல் இருக்காது. ஸ்ரீவித்யாவுக்கு இவர் மேலே ஆசை இருக்கும், ஆனால் காதல்னு சொல்ல முடியாது. ஆனால் கமலஹாசனுக்கு ஸ்ரீவித்யா அந்த படத்துலேருந்தே காதல் இருக்கும். 2 பேரும் காதலித்து திருமணம் செய்து கொள்ளலாம் சொல்லி நெருங்கி நண்பர்களாக இருக்கும்போது அவங்க வீட்டில் சொந்தக்காரங்க எதுவுமே ஒத்துக்காததுனால அடுத்தடுத்து படத்தில் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் கமல் வேறு லெவலில் வந்துட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க ஸ்ரீவித்யா மேலே இருந்த அன்புனால் தொடர்ந்து பட வாய்ப்புகளை அவருக்கு கொடுத்துட்டு இருந்தார். இதில் பெரிய இது என்னென்னா தன்னோட காதலியே காதலா படத்தில் மாமியாராக நடிச்சிருப்பாங்க கமலஹாசனுக்கு. அதே மாதிரி அபூர்வ சகோதரர் படத்தில் தாயாக நடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி பல சம்பவங்களை 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். கடைசி காலத்தில் ரொம்ப பேர் நோய்வாய்ப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஸ்ரீவித்யா இறந்தாங்க. அந்த சம்பவம் கமலை ரொம்ப நெருக்கி போட்டது. ஆனால் அவங்க கடைசி நேரத்தில் சாகும்போது கூட கமலஹாசனை பார்க்கணும்னு சொல்லி தான் சொன்னாங்களாம். ஆனால் கமலால் அங்கே போக முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டார். அதுக்கப்புறம் அதுக்கு ட்ரிபியூட்டாக கொடுக்குற மாதிரி தான் உத்தம வில்லன் அப்படின்ற படத்தை எடுத்தார். அந்த படத்தில் நடந்த சம்பவம் கிட்டத்தட்ட ஸ்ரீவித்யா கமலஹாசன் இருவருக்கும் மேற்பட்ட காதல் கதையை மையமாக கொண்டு எடுக்கப்பட்டதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் சமூக வலைத்தளங்களில் ரொம்ப வைரலாகவும் போயிட்டுருக்கு. இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சில்லி ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.